ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 38 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, என்கிட்ட இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நீங்கள் வெயிட் லாஸ் வீடியோ போடுறீங்க சரி, ஆனால் நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டுமே நீங்கள் சொல்லலையே. உங்களுக்கு பாப்பா பிறந்து எத்தனை நாள் ஆகுது, எவ்வளோ மந்த் ஆகுது, எதுவுமே தெளிவாக சொன்ன மாதிரி இல்லையே. அதை கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை தான் ஃபஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? எனக்கு பாப்பா பிறந்து 8 month முடிஞ்சு 9th month ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி, உங்களுக்கு பாப்பா எந்த மந்த் பிறந்தது அப்படின்னா, எனக்கு செப்டம்பர் மந்த், போன இயரில் செப்டம்பர் மந்த் பிறந்தாங்க, 3ஆம் தேதி பிறந்தாங்க. இப்போ 8th month முடிஞ்சுது, சரியா? அதுக்கப்புறம் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்களான்னா, ஆமாம், நான் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஃபுல்லாக ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலை. ஏன்னா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இட்லி அதெல்லாம் கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதே. ஏன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது பால் இல்லாமல் ஆயிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன எதுவுமே பண்ண விடலை. எக்ஸசைஸ் கூட நான் அந்த 8 month இந்த 7 monthக்கு முன்னாடி நான் எதுவுமே பண்ணலை. நம்ம போன மந்தே நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல, அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அது வர நான் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணலை, எந்த ஒரு டயட்டும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. லிட்ரலி சும்மா தான் இருப்பேன். எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. பாப்பாவை மட்டும் தூக்கி வச்சுக்கோ போதும். ஆனால் எழும்பி கொஞ்சம் நடக்க சொல்லுவாங்க. சும்மா படுத்தே இருக்கக்கூடாது, படுத்து இருக்க விட மாட்டாங்க. கொஞ்சம் நட, ஏதாவது பண்ணு, ஏதாவது எடுத்து வை, அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர வேறு எந்த வேலையும் செய்யலை. பாப்பாவை பார்த்துக்கிடணும், நான் என் பாட்டுக்கு சாப்பிடணும், தூங்கணும், எழும்பணும், இப்படி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 7 monthக்கு நான் எதுவுமே செய்யலை. 7th monthக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறது அப்படி எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன். அப்போ தான் சரி, நம்ம என்ன இவ்வளோ உடம்பாக இருக்கோமே அப்படின்னு சொல்லி தான் நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணது. அதனால் நான் 7th monthலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கிறத விட்டுறாதீங்க. இந்த ரைஸ் எடுக்கிறத வேணால் கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேவா? மற்றபடி ஹெல்த்தியான ஐட்டங்கள் சாப்பிடுங்க, சரியா? சரி, நான் இப்போ என்னென்ன சாப்பிட்டேன் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்களா? பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 minutes எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்களா? என்கிட்ட கேட்குறீங்களா? நான் இன்றைக்கி வாக்கிங் பண்ணேன்ப்பா. ஒரு 6400 ஸ்டெப் கிட்ட நடந்திருந்தேன். ஆனால் நான் இதில் வாட்சில் ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணதை ஆட் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஏன்னா என்னோடய வாட்சில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் நாளைக்குள்ள வீடியோவில் கண்டிப்பாக இன்றைக்கி எத்தனை ஸ்டெப் நடந்தேன்னு கரெக்டாக அதில் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் 10 minutes எக்ஸசைஸும் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னோடய நாள் இன்றைக்கி ரொம்ப நல்லாவும் இல்லை, சோகமாகவும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, எங்கள் ஊர் திருவிழா இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகும். அது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகியிருந்து. ஸோ இன்றைக்கி விளக்கு பூஜை வச்சுருந்தாங்க. விளக்கு பூஜைக்கு போயிருந்தோம். போயிட்டு ஸ்டார்ட் பண்ண பைக்கில் பேச தான் ஆரம்பித்தாங்க. கரண்ட் போயிடுச்சு. சரின்னு ஒரு 10 minutes அப்புறம் கரண்ட் வந்துச்சு. சரின்னு ஸ்டார்ட் பண்ணி பாதியில் போகும்போது நல்ல மழை பெஞ்சிடுச்சு. மழை பெய்யும்போது நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. ஸோ சில இடத்துல கூடார மாதிரி இல்லை, எல்லாம் நிறைய பேர் இருந்த இடத்துல நல்ல தொப்புன்னு நனைஞ்சி எல்லோரும் பாதியிலே எழும்புற மாதிரி ஆயிடுச்சு. நான் இருந்த இடத்துல மழை பெய்யலை. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் தொப்புன்னு நனைஞ்சு தான் வந்தோம். ஏன்னா மழை நிற்கலை. ஸோ ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. பாப்பா வேறு தூங்கக்கூடிய நேரம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். அவங்களே எப்படியோ நனையாமல் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு சேர்த்துட்டோம். ஆனால் நாங்கள் தொப்புன்னு தான் நனைஞ்சி வந்தோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். சரி, நம்ம இப்போ என்னென்ன இன்றைக்கி சாப்பிட்டேன்னு சொல்லவா? நான் இன்றைக்கி காலையில் வழக்கம் போல் 1 glass ஆஃப் மில்க் குடிச்சிக்கிட்டேன்.
அதுக்கு 150 கேலரி. அடுத்தது 3 சப்பாத்தி பொட்டேட்டோ குருமா வச்சு சாப்பிட்டேன். என்ன 3 சப்பாத்தி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா சப்பாத்தி இன்னைக்கு குட்டியாக இருந்தது. ஸோ அத்தை 2 சப்பாத்திலாம் காணாது, 3 சப்பாத்தி சாப்பிடு அப்படின்னு சொல்லி 3 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பைனாப்பிள், அது ஒரு 40 கேலரி. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரைஸும் சாம்பார், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கூட்டு வச்சுருந்தேன். ரைஸுக்கும் சாம்பாருக்கும் 320 கேலரி. அடுத்தது முட்டைக்கோஸுக்கு 70 கேலரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிட்டேன். அந்த தயிருக்கு 60 கேலரி. இன்றைக்கி லஞ்சுக்கு மட்டும் 450 கேலரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாப்கார்ன் ஒரு 50 கிராம் போல் எடுத்திருந்தேன். அதுக்கு 190 கேலரி. அடுத்தது 1 கப் ஆஃப் மில்க்கு 150 கேலரி. அடுத்து ஒரு சின்ன துண்டு கேரட் எடுத்தேன், அது ஒரு 15 கேலரி. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 385 கேலரி வந்துடுச்சு, கூட வந்துட்டு. அதுக்கப்புறம் நைட்டு 2 ஆப்பம் சாம்பார் சாப்பிட்டேன். ஏன்னா கோயிலில் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க, ஆனால் நான் சாம்பார் சாதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் எடுக்கலை. அதனால் வீட்டில் 2 ஆப்பமும் சாம்பார் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 200 கேலரியா. அடுத்த மில்க்குக்கு 150 கேலரி. 1 ஆப்பிள் சாப்பிட்ருந்தேன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. 1 ஆப்பிளும் 6 to 7 கிரேப்ஸும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஆப்பிளுக்கு 80 கேலரி, கிரேப்ஸுக்கு 25 கேலரி. இன்றைக்கி நான் சாப்பிட்ட கேலரி என்னென்னா 1810 to 1860 கேலரி சாப்பிட்ருக்கேன். சரி, இன்றைக்கி ப்ரோட்டீன் ரீச் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்களா? இன்றைக்கும் என்னால் ப்ரோட்டீன் ரீச் பண்ண முடியலை, ஏன்னே எனக்கு தெரியலை. சரி, நான் இன்றைக்கி ப்ரோட்டீன் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 52 to 57 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது காப்ஸ் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், 220 to 235 கிராம். ஃபேட்டு 48 to 53 கிராம். அடுத்த ஃபைபர் ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது, ஓகே தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் எடுத்துருக்கோம்ல இன்றைக்கி. ஸோ அதனால் ஓகேவாக தான் இருக்குது. கால்சியம் நல்ல அளவாக இருக்குது. விட்டமின் சி நல்ல அளவாக இருக்குது. சரி, நீங்கள் இன்றைக்கி என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, உங்கள் ஊரில் திருவிழாலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை திருவிழாலாம் முடிஞ்சுதா? உங்களுக்கு எந்தெந்த ஊருன்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கிறேன், சரியா? சரி, உங்களோட பாப்பாலாம் ஊற ஆரம்பிச்சிட்டாங்களா? உங்கள் பாப்பாவுக்கு எத்தனை மந்த் ஆகுதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், சரியா? சரி, நாளைக்கு என்னென்ன சாப்பிட்டேன்னு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.